மைடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரைவிமர்சனத்தில் நாம் பார்க்க போகிற படம் பிரேமலு. இந்த படம் கடந்த பிப்ரவரி மாதமே கேரளாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு. வெற்றி அடைஞ்சிருச்சு இந்த படம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. இந்த படம் வெளியான பிப்ரவரி மாதமே மஞ்சுமல் பாய்ஸ் படமும் வெளியாச்சு. இந்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 15 நாள் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே இப்போ ஏறத்தாழ 120 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷனை வாரி குமிச்சிருக்கு. ஒரே லாங்குவேஜில் ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆன 2 படங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அது கேரள இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. கேரள இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி, இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிலையும் சரி, இது பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஹீரோக்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. பெரிய பிரம்மாண்டமான எஸ்டாப்ளிஷ்டான டெக்னீஷியன்ஸ்னு யாருமே இல்லை. பட் இருந்தாலும் இந்த படம் எப்படி ஓடுது? இந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா சினிமா கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து வந்த காதல் கதை தான். வருஷத்துக்கு ஒரு 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதில் 150 படம் இந்த மாதிரியான கதை தான். இப்போ எப்படி தான் இந்த படம் ஓடிட்டு இருக்கு? கதையும் புதுசு இல்லைன்றீங்க, பெரிய ஆர்டிஸ்ட்டும் நடிக்கலைங்கிறீங்க, எப்படி இந்த படம் ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? ஒருவேளை ஹீரோக்களுடைய ஹீரோயிஸத்தை பார்த்து பார்த்து ரசிகர்கள்லாம் டயர்ட் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க யாருமே பெரிய ஹீரோக்கள் கிடையாது. இந்த 2 படத்துலையுமே சொல்கிறேன், மஞ்சுமல் பாய்ஸ் ஆகட்டும், இந்த பிரேமலு ஆகட்டும், எல்லாமே அப்கமிங் ஹீரோஸ், ஆர்டிஸ்ட் தான் அவங்க எல்லாமே. அது மட்டும் இல்லை, பெருசாக டெக்னீஷியன்ஸ் கிடையாது. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒவ்வொரு நடிகர்களை பார்க்கும்போது அவங்க மேலே எந்த தனிப்பட்ட முத்திரையும் கிடையாது. அவங்க இப்படி தான் நடிப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட நடிப்பு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்க ஆளுங்களை பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. சீன்ஸ் எல்லாம் பழைய சீன்ஸாக இருக்குது. பட் அதுக்குள்ளே அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, ஓகே. இந்த படத்தினுடைய கதை என்ன? ஹீரோ நஸ்லன், இவர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. 4th இயரில் ஃபேர்வெல் டே அன்றைக்கி ஒரு பொண்ணுகிட்ட போய் தன்னுடைய காதலை சொல்லுவார். அந்த பொண்ணு உடனே என்ன சொல்லிடுனா, சாரி நீங்கள் ரொம்ப லேட்டு, நான் ஏற்கனவே கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியும், நம்ம லவ் சொல்கிறதுக்கு பயந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்போ தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு வருவார். வந்தோன்னே அவர் சொல்லுவார், நான் ஹைதராபாத்துக்கு கேட் எக்ஸாம் எழுத போகிறேன், நீ வாடா அப்படின்னு. இவர் அங்கே போவார். அங்கே பார்த்தோன்னே ஹீரோயின் மமிதாவை பார்ப்பார். பார்த்தோன்னே அந்த பொண்ணை பிடிச்சி போயிடும். இவர் அழகான பொண்ணை பார்த்த உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிடும். லவ் அப்ரோச் உண்டான எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடுவார். அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு. பழக ஆரம்பித்தோன்னா அந்த பொண்ணுக்கு இவருடைய இன்னோசன்ட், இவருடைய நடிப்புனா அந்த பொண்ணுகிட்ட என்ன மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும்னு ஏற்கனவே இவர் பிளான் பண்ணிட்டு போவார் ஃப்ரெண்டு கூட. அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு டெலிவரி பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு இது எல்லாமே பிடிக்கும். அந்த பொண்ணுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இவருடைய டீம் மேனேஜராக இருக்கக்கூடிய ஷியாம் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு மேக்ஸ் வாத்தியார் லவ் பண்ணால் எப்படி இருக்கும்? எல்லாமே கால்குலேஷனாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அறிவியல் அர்த்தத்தோட அந்த பொண்ணை இவர் அப்ரோச் பண்ணுவார். யார்? அவங்க டீம் லீடரு. இந்த பொண்ணுக்கு ரசிகர்களுக்கெல்லாம் இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போக போக அதே ஒரு பெரிய எரிச்சலான மாதிரி ஆயிடும். பட் அந்த பொண்ணால் அதை காட்டிக்க முடியாது. இவரை ஷியாம் பெஸ்டின்னு வச்சுருப்பார். இவரை ஹீரோவை ஃப்ரெண்டுன்னு வச்சுருப்பாங்க. இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்ட தன்னுடைய காதலை சொல்லிடுவார். உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க, நான் அப்போ அந்த மாதிரி அர்த்தத்தில் லவ் பண்ணவே இல்லை, நான் காதலிக்கவில்லை, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப சோகமாயிடுவார். உடனே அவருக்கு யூகேக்கு உண்டான விசா வந்துடும். யூகே கிளம்ப தயாராகி தன்னுடைய ஊருக்கு சேலத்துக்கு வந்துடுவார். வந்த பின்னாடி அந்த பொண்ணுக்கு அப்போ தான் தெரியும் இவருடைய தனிமை இந்த பொண்ணை ஒரு பெரிய வெறுமையாக ஆக்கிடும். ஒரு கட்டத்தில் ஹைதராபாத்தில் திரும்பவும் ஹீரோயினும் ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை. ஆல்மோஸ்ட் அந்த படத்தினுடைய கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். கிளைமாக்ஸ் ஒரு பெரிய பயங்கரமான கிளைமாக்ஸ்லாம் கிடையாது. உள்ளத்தை அள்ளித்தானே ஏற்கனவே ஒரு கார்த்திக் படம் பார்த்தீங்க இல்லையா? அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிளான கிளைமாக்ஸ் தான். இந்த படத்தினுடைய சீன் இன் பிட்வீன் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தன்னுடைய காதலை அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். எப்படி ரஜினி முருகன் படத்தில் சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷை கவர் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு முன்னாடியே டீ கடை போட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ஹீரோயின் தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்லேயே இவர் போய் ஒரு ரூம் பார்த்து தங்கிக்குவார். அது மட்டும் இல்லை, அண்ணாமலை படத்தில் ரஜினி போய் குஷ்பை பாத்ரூமில் அரக்குற ட்ரெஸ்ஸோட பார்த்துருவார். அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் சினிமா ஃபார்முலா அப்படி பார்த்துட்டாவே அவங்களோட ஒன்றா தான் சேருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோ ட்ரெஸ் இல்லாத ஹீரோயின் அவங்க ரூமில் பைனாக்குலரில் பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும், சரி ஓகே இதுதான் வழக்கமான சினிமா ஃபார்முலா, இப்படி பார்த்துட்டாவே அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு தெரிஞ்சாலும்
இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு இடையில என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, இந்த சிக்கல்கள்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக டைலாக்லேயும் ஆக்டிங்லையும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஹீரோ நஸ்லான். நம்ம ஏற்கனவே தமிழ் சினிமாக்களில் கார்த்திக் பார்த்துருக்கோம். மௌனராகம் கார்த்திக். நம்ம ஒரு துடிப்பான ஹீரோ, இப்போ ஹீரோயினை வந்து எந்த சூழலையும் அட்ராக்ட் பண்ணுற ஹீரோ அப்படின்னா நம்ம டக்குன்னு சொல்கிறது மௌனராகம் கார்த்திக் மாதிரி அப்படிம்போம். அந்த மாதிரியே தான் இந்த படத்தில் ஹீரோ வந்து பண்ணுறாரு. ஆனால் பட் என்னன்னா, இவர்கிட்ட இருக்கிற இன்னோசன்ட்குள்ள ஒரு உண்மை தெரியுது. அந்த உண்மை வந்து அந்த ஹீரோயின் ரசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால ரசிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வரவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து சூரி ஃப்ரெண்டாக வருவார். அதுக்கு அடுத்தது உதயநிதி படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தான ஃப்ரெண்டாக வருவார். இவங்கெல்லாம் வந்து ஹீரோவோட ஸ்பேஸை விட இவங்க அதிக ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு டைலாக் பேசிக்கிட்டு ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு கட்டத்தில் போதும்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வந்தவர் அவருக்கு உண்டான லிமிட்டோட, அவருக்கு உண்டான எல்லையோட அவர் கரெக்டாக நடிச்சிருக்காரு. அதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஹீரோவோடைய ஃப்ரெண்டாகட்டும், ஹீரோயினுடைய ஃப்ரெண்டாகட்டும், அகிலா நடிச்சிருக்காங்க, அவங்களாகட்டும், இவங்க எல்லாமே வந்து தங்களுக்கான ஒரு எல்லையை கரெக்டாக வகுத்துக்கிட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க எந்த இடத்துலையுமே வந்து ஹீரோயினுடைய இடத்த போய் பிடிக்கல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அது வந்து ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே டெக்னிக். அது மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஹீரோயின் மமிதா, இவங்க வந்து தன்னுடைய டீம் லீடர் ஷியாமுகிட்டே ஆகட்டும் அல்லது வந்து ஹீரோக்கிட்டே ஆகட்டும் 2 பேர்த்திட்டையுமே பேரலாக பழகிட்டு வருவாங்க. ஷியாமுகிட்ட வந்து பெஸ்டிங்கிற லெவலோட சரி, அதுக்கு அடுத்தது வந்து இங்கே ஹீரோக்கிட்ட வந்து நல்ல ஃப்ரெண்டு. இந்த இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் இவங்க நடிச்சிருக்கிறது வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே இவங்க வந்து ஒரு ஹீரோயின் இவங்க வந்து தனக்கான ஒரு தனி இடத்தோடு நடிக்கணும்னு நடிக்கவே இல்லை. நமக்கு படம் பார்க்கும்போது யதார்த்தமாகவே இருக்குது. நம்ம ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படத்தினுடைய பெரிய வரவேற்புக்கு, நல்ல கலெக்ஷனுக்கு, வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே தாங்கள் நடிகர்கள் அப்படிங்கிற ஒரு கிரீடத்தை தலைமையில் வச்சுட்டு நடிக்கவே இல்லை. அவங்களுக்கு கொடுத்த சீனை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்க சங்கீத் பிரதாப், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வேணும் அப்படின்னு ரியல் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஆசை வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இது சினிமாவாக இருந்தாலும் இவர் ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாலுமே இப்படி ஒரு பரிசுத்தமான நட்பு கிடைக்கணும், நண்பன் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரக்டரைசேஷனை வந்து டைரக்டர் கன்சீவ் பண்ணது தான். இந்த படத்தினுடைய டைரக்டர் கிரீஷ் டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு பெரிய புதுமையான கதையே கிடையாது. காட்சியும் புதுமையான காட்சிகளும் இல்லை. இதில் வந்து நடிக்க வச்ச நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும், இந்த படத்தில் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் டயலாக்ஸ். ஒவ்வொரு சீன்லேயும் ஏதோ ஒரு டைலாக் நம்மளை சிரிக்க வைக்குது. எந்த இடத்துலையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, எமோஷனலாக அழுக வைக்கலை. எல்லாத்தையுமே ஒரு சரியான அளவு ஒரு சரியான மீட்டரில் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த படத்தினுடைய சக்ஸஸுக்கு காரணம். சரி, இவர் மட்டும் இதை வந்து ரொம்ப காமெடியாக ஹியூமரஸாக சொல்லிட்டு போயிட்டாரா அப்படின்னா இல்லை. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஒரு பொம்மை கொடுப்பாரு. அந்த பொம்மை வந்து இந்த படத்தினுடைய ஒரு 4-5 சீனில் சிம்பாலிக்காக அந்த சீனை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பார். இவர் வந்து ஒரு காமெடி டைரக்டர் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல எமோஷன் சென்டிமெண்ட் பேக் உள்ள டைரக்டர் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் விஷ்ணு விஜய் ஹைதராபாத் வந்து அமெரிக்கா மாதிரி காட்டியிருக்காரு. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஹைதராபாத் இவ்வளோ அழகாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் என்னென்னா, இவர் பயன்படுத்தி இருக்கிற கேமரா ஆங்கிள்ஸும் லென்சஸ் தான். இந்த படத்தினுடைய பின்னணி இசையாகட்டும் மற்றது எல்லாமே வந்து கரெக்டான மேட்சிங்கோடு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில இடத்துல சின்ன சின்னதாக ஒரு டயர்டு வரும், சோர்வு வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சீனோடைய ஃபினிஷிங்கில் ஒரு டயலாக் வந்து நம்மளை சிரிக்க வச்சிருது, நம்மளை அடுத்த சீனுக்கு தயார்படுத்திடுது. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம். மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரில் 40 ரூபா கொடுத்து 1 லிட்டர் ஜூஸ் கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதை வாங்கி குடிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு சில்லு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல், அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். இந்த படத்தை பாருங்கள். மணிடாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ரொம்ப ஜெனுவனான ரிவ்யூ. இந்த ரிவ்யூவில் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் பேசுதுங்கிறதுனால முடிச்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.